जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर சமூக தனி வாழ்க்கை நெறிகள் தெய்வத்தின் குரல் 3ஆம் பாகம். ஆச்சாரமும் ஆகாரமும். பதார்த்த சுத்தம். ஆகாரத்தை தயாரிப்பவர்களின் சுத்தத்தை பற்றிதான் இத்தனையும் சொன்னேன். இதற்கு முன் ஆகாரம் எதனால் ஆக்கப்படுகிறதோ அந்த பதார்த்த சுத்தம் ரொம்ப அவசியமாயிற்று. இந்த பதார்த்தங்களைத்தான் சாப்பிடலாம், இன்னது கூடாது என்ற பொது விதி. அதற்கப்புறம் பித்ரு தினத்தில் இன்னின்னதான் சமைக்கலாம், சாப்பிடலாம், விரத தினத்தில் இப்படி இப்படி உபவாசம் இருக்க வேண்டும், இது தவிர இன்ன மாசத்தில் இது சாப்பிடக் கூடாது என்றெல்லாம் வேறு விதிகள் இருக்கின்றன. இந்த பதார்த்த சுத்தி கிளப்பிலும் மெஸ்ஸிலும் நினைத்து கூட பார்க்க முடியாததாகவே இருக்கும். வீட்டிலே நாம் பதார்த்த சுத்தியை அமல் பண்ணுவது அவ்வளவு கஷ்டமில்லை. நம் நாக்கை கட்டிவிட்டால் ஈஸியாக இதை பண்ணிவிடலாம். அப்படி ஒன்றும் நம் சாஸ்திரத்தில் ஒன்றையுமே தின்காமல் காய காய கிடக்கும்படியாகவும் நிர்பந்தப்படுத்திவிடவில்லை. ஒருவேளை சாப்பாடு, ஒருவேளை பலகாரம் என்றால் கூட ருசியாக பல வகைகள் இருக்கின்றன. தள்ளுபடி இல்லாத காய்கறிகளே எத்தனையோ இருக்கின்றன. தேக புஷ்டி, சத்வ புத்தி இரண்டும் தருபவையாக இவை இருக்கின்றன. சாம்பார், ரசம், கறி, கூட்டு, பச்சடி, துவையல் என்று எத்தனையோ வகைகள் சாஸ்திர சம்மதமாகவே இருக்கின்றன. இட்லி, தோசை, பொங்கல், அடை, உப்புமா, சேவை என்று பலகார தினுசுகளும் ஏராளமாக இருக்கின்றன. இது ஒவ்வொன்றிலும் எத்தனையோ வெரைட்டி. இட்லியில் குடலை இட்லி, ரவா இட்லி என்றெல்லாம் தினுசுகள் இருக்கின்றன. பஜ்ஜி, வடை, வடாம், அப்பளம் மாதிரியானவை வேறு. பக்ஷணங்களோ கேட்கவே வேண்டாம். ஒவ்வொரு பண்டிகைக்கும் ஒரு பக்ஷணம். வெறும் சீடை, வெள்ளச்சீடை, முறுக்கு என்று கோகுலாஷ்டமிக்கு. பிள்ளையார் சதுர்த்தியா, அதிலே பிள்ளையார் அளவுக்கு முக்கியம் மோதகம். சங்கராந்திக்கு சர்க்கரை பொங்கலை வைத்தே பொங்கல் என்று பேர். தீபாவளிக்கு எத்தனை ஸ்வீட் உண்டோ, உப்பு தினுசு உண்டோ, தின்றுதான் ஆக வேண்டும் என்று நரகாசுரன் கிருஷ்ண பரமாத்மாவிடம் வரமே வாங்கி கொடுத்திருக்கிறான். நவராத்திரி என்றால் சுண்டல். அம்பாளுக்கு பௌர்ணமி பூஜையா, சர்க்கரை பொங்கல், வடை, சித்ரான்னங்கள். சுப்பிரமணியருக்கு தேனும் திணை மாவும், திணை பாயசம் கூட உண்டு. ராமநவமிக்கு பாயசம், பானகம், வடை பருப்பு. வைகுண்ட ஏகாதசி, சிவராத்திரி, சஷ்டி மாதிரி உபவாசம் இருக்கிற விரத தினங்களை விட சுச்சிருசியாக தினுசு தினுசாக சாப்பிடுகிற பண்டிகைகள் தான் ஏராளமாக இருக்கின்றன. சாஸ்திரம் சொல்கிறபடி உஷத் காலத்திலிருந்து மாத்தியான்கிகம் வரையில் நன்றாக கர்மாக்களை உழைத்து செய்துவிட்டு அப்புறம் இப்படி புஷ்டியாக சாப்பிடுவதால் அது நன்றாக உடம்பில் ஒட்டவும் ஒட்டும். சாஸ்திரோக்தமாக 3 மணிக்கு மேலே சிரார்த்தம் முடித்தால் கூட அப்புறம் ஆரோக்கியமாகவும் ருசியாகவும் மிளகு சேர்த்த அநேக வஜ்ஞனாதிகளோடு எள்ளுருண்டை, அதிரசம் என்று நல்ல போஜனம் இருக்கிறது. மற்ற தினங்களில் மத்தியானம் வரையில் ஒட்ட ஒட்ட கிடக்கணும் என்று இல்லை. மோர், பால், பழங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இதை ரொட்டீனுக்கு கொண்டு வந்து விட்டால் பகலில் மட்டும் ஒரு போஜனம், ராத்திரியில் பலகாரம் என்று சுலபமாக பழக்கிக் கொண்டு விடலாம். சும்மா சும்மா சாப்பிடுவது உடம்புக்கும் நல்லதில்லை, ஆத்மாவுக்கும் நல்லதில்லை. பஞ்ச கோஷங்களில் அன்னமயம்தான் முதல். அதிலிருந்து பேரின்பம் என்கிற 5வதான ஆனந்தமய கோஷத்துக்கு போக வேண்டுமே தவிர அதோடேயே நின்றுவிடக் கூடாது. அன்னமயம், பிராணமயம், மனோமயம், விஞ்ஞானமயம், ஆனந்தமயம் என்பவை தைத்திரியோபனிஷத் கூறும் 5 கோஷங்களாகும். அதுவும் ஒரு கோஷமாக இருப்பதால், அதாவது அன்னமயமும் ஒரு கோஷமாக இருப்பதால் அதை அடியோடு அலட்சியம் பண்ணி நிந்திக்கவும் கூடாது. அன்னத்தை நிந்திக்கப்படாது, நிறைய அன்னத்தை விருத்தி பண்ணு என்றெல்லாம்
உபனிஷத்தே சொல்கிறது. அதற்காக கண்ட வேளைகளில் கண்டதை கண்ட பேர் கையிலிருந்து வாங்கி தின்ன வேண்டும் என்று அர்த்தமில்லை. வச்சனமே இருக்கிறது. ஒரு வேளை சாப்பிடுபவன் யோகி, 2 வேளை சாப்பிடுபவன் போகி, 3 வேளை சாப்பிடுபவன் ரோஹி என்று. இப்போது இத்தனை வேளைதான் என்று கணக்கே இல்லாமல் கண்ட இடத்தில் ஹோட்டலுக்கு காஃபி டிஃபன் என்று போகிறதற்கு ஏற்க எல்லாருக்கும் இத்தனைதான் வியாதி என்று கணக்கில்லாமல் ஆகியிருக்கிறது. குடியரசு யுகம் என்பதற்கு சரியாக எல்லாவற்றிலுமே குவாலிட்டியை விட குவான்டிட்டி தான் முக்கியம் என்றாகி இருப்பது ஆகார விஷயத்திலும் நடந்திருக்கிறது. எங்கே பார்த்தாலும் ஹோட்டல் வைத்து எதையாவது தின்ன சபலம் ஏற்படுத்தி இருக்கிறதே தவிர அந்த வஸ்துவின் தரத்தை பற்றி கவலையே இல்லை. இந்த தரம், குவாலிட்டி ருசியில் மட்டும் இல்லை, பதார்த்தம், சமைத்து போடுகிறவர்கள் என்ற இரண்டின் சாத்விகம்தான் ஆகாரத்தின் குவாலிட்டியை நிர்ணயிப்பவை. இதில் சமைத்து போடுகிறவர்களை சொல்லும் போது தாயாரும் பத்தினியும் பண்ணினதானால் பரவாயில்லை என்று வழக்கத்தில் இருப்பதை சொல்லிவிட்டு உடனே அவர்களும் நல்ல தெய்வ நினைப்போடு பண்ணி போடாவிட்டால் பிரயோஜனம் இல்லை என்று வீட்டோ எதிர் ஓட்டு மாதிரியும் ஒன்று போட்டுவிட்டேன். சாப்பிடுகிற நாம் வேண்டுமானால் கோவிந்தா கோவிந்தா என்று சாப்பிடலாம். சமைத்து பரிமாறுகிற பெண்டுகள் தெய்வ நினைப்போடுதான் அப்படி பண்ணும்படியாக நாம் எப்படி கம்பல் செய்ய முடியும்? இப்படித்தான் சொல்லிக்கொண்டே போய் உங்களை எல்லாம் அப்போ சுவாமிகள் என்னதான் பண்ணணும் என்கிறார், பட்டினி கிடக்க சொல்கிறாரா என்று நினைக்கும்படி பண்ணினேன். கிளப்பும் கூடாது, அகத்து மனுஷியாலும் கூடாது என்றால் என்பதுதானே கொஸ்டின் மார்க், கேள்விக்குறி. இதற்கு பதில் சொல்வதுதான் என் முக்கிய உத்தேசம். ஸ்வயம் பாகம், அவனவனும் தன் ஆகாரத்தை தானே சமைத்துக் கொள்ளணும் என்பதுதான் பதில். இதை பற்றி அப்புறம் சொல்கிறேன். இப்போது ஏற்கனவே இதுவரை தொட்டும் தொடாமலும் விட்ட முதல் அம்சமான பதார்த்த சுத்தத்தை இன்னும் கொஞ்சம் சொல்லிவிடுகிறேன். பதார்த்த சுத்தம் நாளை தொடரும். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, மகாபெரியவா சரணம். जय जय शंकर, हर हर शंकर, जय जय शंकर, हर हर शंकर, जय जय शंकर, हर हर शंकर.